பெண்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம நாப்கின்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். வாழை மரம் வேஸ்ட் ஆகிடும், தீ வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வாழை மரங்களை விவசாயிகள் இருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி அதுல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி பண்றோம். ஸோ எங்களுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்கள் வாழை நார்ல இருந்து பேக்ஸ் பண்றோம், பேஸ்கெட்ஸ் பண்றோம், அந்த மாதிரி விண்டோ ஸ்கிரீன்ஸ், டேபிள் ரன்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருட்கள் உற்பத்தி பண்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஜமீன் பிரபு. ஸோ நாங்கள் தேனி மாவட்டம் சின்னமூர் கிட்ட கரிச்சிப்படியும் ஒரு வில்லேஜ்லேருந்து பேசுகிறோம். ஸோ எங்கள் நிறுவனத்துடைய பேர் கவின் எகோகிரீன் ப்ராடக்ட்ஸ், கவின் பசுமை சூழல் நிறுவனம். ஸோ நாங்கள் வாழை மரம் வேஸ்ட் ஆகிடும், தீ வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வாழை மரங்களை விவசாயிகள் இருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி அதுல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி பண்றோம். ஸோ எங்களுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்கள் வாழை நார்ல இருந்து பேக்ஸ் பண்றோம், பேஸ்கெட்ஸ் பண்றோம், அது மாதிரி விண்டோ ஸ்கிரீன்ஸ், டேபிள் ரன்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருட்கள் உற்பத்தி பண்றோம். எங்க பொருள்ல எஸ்பெஷலி என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த வாழைநார் பொருட்கள்ல உங்களுக்கு இந்த வாழைநார் பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா, இதுல எந்த ஒரு கெமிக்கல் கிடையாது, லெதர், பிளாஸ்டிக்ஸ் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்றோன்னு ஒரு திருப்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் மண்ணில் போட்டோம் அப்படின்னா இமிடியேட்டாக மக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதை தீயிட்டு கொளுத்துறோம் அப்படின்னா அது பொல்யூஷன் ஃப்ரீ உள்ள ஒரு மெத்தடாக ஒரு பொருளாக அந்த பொருள் இருக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய இந்த 4 வருடங்களாக நாங்கள் இந்த வாழைநார் பொருட்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு அதற்கான விழிப்புணர்வும் நாங்கள் பொதுமக்களுக்கும், ஆண்டர்பிரினருக்கும், கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். என் பேர் வனிதா ஸ்ரீ. நான் தேனி மாவட்டம் சின்னமூர் பக்கத்துல கரிச்சிப்பட்டின்ற ஒரு வில்லேஜ்ல நம்ம கவின் வாழைநார் தொழிற்சாலை அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன். இதுல விவசாயிகள் வாழை வேஸ்டா கீழே போட்டுருவாங்களே, அந்த வாழையை எடுத்து நம்ம அதை ஒரு ப்ராடக்டா பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா, ஸ்கூலுக்கு தேவையான ஸ்கூல் பேக்கு, காலேஜ் பேக்கு, ஸ்கூல் லஞ்ச் பேக்கு, பென்சில் பவுச்சு, இந்த மாதிரி ஐட்டம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். கூட ஷாப்பிங் பேக் பண்றோம், அது மாதிரி காய்கறி வாங்குறதுக்கு அந்த மாதிரி கூட இது பண்றோம். நம்ம ஃப்ரிட்ஜு கவரு, சீட் கவரு, இந்த மாதிரி அதாவது கார்லாம் ஹீட்டா இருக்குல்லையா, அந்த ஹீட்டை கம்மி பண்றதுக்காக நம்ம சீட் கவரு அந்த மாதிரி எல்லாமே நிறைய ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மெயினா வாழைத்தண்டு ஊறுகாய் போட்டுட்டு இருக்கோம். இதுல நம்ம விளக்குல பஞ்சு வச்சுதான் திரி வச்சு நம்ம விளக்கு ஏற்றுவோம். நம்ம வாழைத்தண்டுல அந்த வாழைத்தண்டு திரி வேற நம்ம ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பெண்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம நாப்கின்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நிறைய பேர் பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க, குழந்தைங்களை வச்சுட்டு வேலைக்கு போக முடியாம, அவங்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கணுமே அப்படின்றனால நம்ம பெண்களுக்கு ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்மளோட வாழைநாரை வீட்டில் கொடுத்து அவங்க ஜடை மாதிரி பின்னி அதுல கூட எல்லாம் போட்டு நம்மளுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அதுல நம்ம டெய்லி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சுருவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.